உங்களோட மரம் மண்டைகளுக்கு முரண்பட்டதாக தெரிகின்றது. என்ன பைத்தியகாரன், வழிகாடன், கிறுக்கன், ஜோக்கர் விளங்குதா? பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. சொன்ன போறோம் இதுக்கு போறோம் நானும் பேசத்தான் வேணும். அவர்கள் அளவு கடந்தால் அளவு கடந்த மாதிரியே நீங்களும் பேசுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் சகோதரர்களே. அப்போ நம்மளை அந்த மாதிரி எல்லாம் சொல்றதால நான் அதை சொல்லுகிறேன். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? முஸ்னத் அஹ்மதுல உள்ள ஒரு ஹதீஸ் நினைக்கிறேன், அதுதான் இவ்வளவு நேரம் போடப்பட்டுக்கிட்டு என்ன, இதா சமீபத்துமுல் ஹதீஸ் அன்னி தாரிஃபுஹு குலூபுக்கும், என்னை பற்றி ஒரு ஹதீஸ் தெரிகின்றது உங்களுக்கு, அதை கேட்டதும் உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிறது. தலீனு அஷ்ஆருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய மயிர்களும் உங்களுடைய தோள்களும் அப்படியே மென்மையாகின்றன. வதரவுன அன்னஹு மின்கும் கரீப், அது என்னிடத்திலே உங்களை நெருக்கத்தை உண்டாக்கும் என்று தெரிந்தால் ஃபன அவுலாக்கும் பிஹி, நான் அந்த ஹதீஸை சொன்னவன் என்பதற்கு தகுதியானவன். ஆனால் ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய உள்ளம் மறுக்கிறது. தன்வீர் அஷ்ஆருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய தோள்களும் உங்களுடைய மயிர்களும் வெறுண்டோடுகின்றது. அந்த நிலைமையில இருந்தால் அது உங்களையும் என்னையும் தூரமாக்கும் என்று இருந்தால் அதை விட்டும் நானும் தூரமானவன். இதத்தான் ஒரு அடிப்படையா சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா? குர்ஆனுக்கு போனா வந்தா தட்டுங்க. நான் கேட்கிறேன், இந்த உங்களுடையது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த கும்மிக்கிற அந்த பிகில விளையாட்டு விட்டாப்புல கும்முலையே ஒண்ணு பிடிச்சி வச்சுக்குது. உங்களுடைய உள்ளங்கள் யாருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இந்த ஹதீஸ் எப்ப பதிவு செய்யப்பட்டது? அஹ்மதுல யாருக்கு சொன்னாங்க இத? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அவங்களுக்கு பின்னால வந்த தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள் அந்த வரிசையிலேயே சொல்லி கொண்டு வந்தார்கள், உங்களுடையது 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 என்று. அந்த அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் சிஹ்ர் பற்றிய ஹதீஸ் அவர்களுக்கு உள்ளத்திலே வெறுப்பை உண்டாக்கவில்லை, சாலிமுடைய ஹதீஸ் உண்டாக்கவில்லை, பள்ளி கொள்றது உண்டாக்கவில்லை, ஒன்றும் உண்டாகவில்லை. 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்று கொண்டு இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகின்றது என்று 40-50 பேர் சொன்னாங்க. அதுக்கு அந்த உங்களுடைய சொன்னாங்க. நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கா வலது கையால் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இடையிலே சலாம் சொல்லுங்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிக்கிறே இல்லையா? இந்த கும்பவர்களே அதாவது ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி நான் வாய் திறந்தா என்ன திறக்காட்டினா என்ன, இதை பத்தி கதைக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாஜிக் பேசுறதுல எல்லாமே சொத்தையா போயிட்டு இருக்கின்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அதாவது நம்ம என்ன சொன்னோம், இவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க, அது குறித்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம், அதுக்கு வாயை திறந்து இதுவரைக்கும் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா, அதான் அடுத்த ஆள் வாய் திறந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்றதுதான் வாயே திறக்கலன்னு சொன்னோம். நான் தான் வாயை திறந்தேனே, நாங்க மறுக்கவா செஞ்சோம், 2 தடவை கொட்டாய் விட்டதை கூட நான் பார்த்தேன் இதுல. அப்போ நான் தான் 2 தடவை வாயை திறந்துருக்கேனே அப்படின்னு சொன்னா இது ஒரு பதிலாகுமா? என்னத்தை வாதம் வைக்கணும்ன்றதே விளங்காம இப்படி ஒண்ணுக்கு லொஜிக் பேசி இப்படி ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கடுத்து பார்த்தா புகாரி இமாம இந்த போடு போடுறாங்க. என்ன போடு போட்டோம்? புகாரி இமாம் 2 ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாரு. இந்த ஹதீஸை அவர் நம்புனார்னு சொல்ல போறீங்களா? குரங்கு விபச்சாரம் பண்ணதுக்காக எல்லா குரங்கும் சேர்ந்து கல்லால் எரிஞ்சு கொண்டு வச்சு கல்லறி தண்டனை கொடுத்துச்சுன்னு சொல்லி ஒரு ஹதீஸை புகாரி இமாம் பதிவு செஞ்சிருக்காங்க. இதை அவங்க நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? புகாரி இமாம் ஒவ்வொரு குரங்கையா கல்லெடுத்து எந்த குரங்கு விபச்சாரம் பண்ணது துரத்திட்டு தெரிஞ்சாருன்னு கேட்டோம். இப்படி நம்பிக்கை அவருக்கு இருக்குன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லாம புகாரி இமாம இந்த போடு போடுறான். என்ன போடு போடுறோம்? ஒரு போடும் போடல. புகாரில உள்ள எல்லாம் வகை செய்தி அப்படின்னாரு. அப்ப குரங்குக்கு கல்லறி கொடுத்தது எந்த வகை செய்தின்னு இப்ப விளக்கணும். அதைத்தான் கேட்டோம். வாயை திறக்கலன்னா நான் வாயை திறந்தேன் 2 தடவை தண்ணி குடிச்சேன்னு இது ஒரு பதில் ஆகாது. இது ஒரு சுட்டி காட்டிக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷிர்க் என்பது குஃபுர் என்பதும் பல நேரங்களில் ஒரே அர்த்தத்தில் வரும். நாம சொன்னோம், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமுன நாச சிஹிர், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் காஃபிரானாங்க. அப்ப சூனியத்தை ஏன் கற்றுக் கொடுத்த ஏன் காஃபிரானாங்க? சூனியத்தினால் அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்க முடியும் என்று நம்பி கற்றுக் கொடுத்ததுனால்தான் அவன் காஃபிர். காஃபிர்னா முஷ்ரிக் தான். இது குர்ஆனே பல இடங்கள் சொல்லி காட்டுது. 3வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப பிமா அஷ்ரகு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைத்த காரணத்தினால் காஃபிர்களின் உள்ளத்தில் பயத்தை போடுவோம். அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சதுனால
காஃபிருடைய உள்ளத்துல பயத்தை போடும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் ஏன் காஃபிரா போனான்? ஷிர்க் வச்சதுனால காஃபிரா போனான். அப்ப காஃபிர் எவன் காஃபிர் ஆயிட்டானோ அவன் முஷ்ரிக் தான், எவன் முஷ்ரிக் அவன் காஃபிர் தான். இதை கூட விளங்காம காஃபிர் தானே இருக்குது முஷ்ரிக்னு இருக்குதான் கேட்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில வந்து புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இருக்கிறாங்க. இதை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ சகோதரர் வந்து அந்த அவங்க ஒரு ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூனியத்தை நம்பக்கூடியவன் முஷ்ரிக்கு நீங்க சொல்றீங்களே, சூனியத்தை நம்புவது ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு ஹதீஸை தர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது உங்களுடைய அறியாமையை காட்டுகிறது, உங்களுடைய அறியாமையை காட்டுகிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் புரியல. இப்பவும் தெளிவா சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் வேற விதமா விளக்குறேன். அதை குல்யா ஐயுல் காஃபிரூன்னு ஒரு சூரா இருக்குது. அது அல்லாஹ் என்ன சொல்றான்? காஃபிர்களேன்னு சொல்லிட்டு அழைக்கிறான். இது யார அழைக்கிறான்? மக்காவில் இருந்தவர்களை அழைக்கிறான். மக்காவில் இருந்தவர்கள் காஃபிர்களா முஷ்ரிக்குகளா? முஷ்ரிக்குகள். அப்ப அவங்கள ஏன் காஃபிர்கள்னு சொல்றான்? குர்ஆன்ல காஃபிர்னா என்ன முஷ்ரிக்னா என்னன்னு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேங்க. காஃபிர்னு சொன்னா இறைவனை மறுக்கக்கூடியவன், இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடியவன். இறைவனே இல்லைன்னு சொல்றவன், அல்லாஹ்வை இல்லை என்று சொல்பவன் காஃபிர். அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்றவன் முஷ்ரிக். அது வந்து ஷிர்க். அல்லாஹ்க்கு ஈக்குவலாக அல்லாஹ் மாதிரி இன்னொருத்தன் இருக்கான்னு சொன்னா அதுக்கு பேரு ஷிர்க். அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு குஃப்ர், காஃபிர். சரியா? குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்துறான். அதிகமான இடங்கள்ல பயன்படுத்தப்படுவது காஃபிர்ங்கிற வார்த்தை தான். மக்காவுல இந்த வசனங்கள் இறக்கப்பட்ட வசனங்கள்ல கூட அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை காஃபிர்ங்கிறது தான். ஆனா இருந்தவங்க எல்லாம் முஷ்ரிக்குகள். முஷ்ரிக்குகளை காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றது வழக்கம். காஃபிர் என்றாலும் முஷ்ரிக் என்றாலும் சமமான இரண்டும் இணையான வார்த்தைகளாக அல்லாஹ் பயன்படுத்துறான். அர்த்தம் பொருள் வேண்டாம், அகராதியில் வேறுபடும். அகராதியில் ஒரு பொருள் வேறுபடும். ஷரை அந்த ஷரஹ் இருக்குல்ல மார்க்கத்துல அந்த ரெண்டுக்கும் சமமான பொருள் கொடுக்கப்படும். இதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆன் தான். குர்ஆன்ல காஃபிர்களை முஷ்ரிக்குகள் என்றும் முஷ்ரிக்குகளை காஃபிர்கள் என்றும் சொல்லப்படுது. இப்போ ஒரு சகோதரர் இப்போ ஒரு வசனத்தை கூட எடுத்து காட்டினாங்க உங்களுக்கு. இப்ப இந்த தெளிவு இந்த வசனங்கள் எல்லாம் காஃபிர் என்பதும் முஷ்ரிக் என்பதும் சமம் தான். குர்ஆன்ல அல்லாஹ் வந்து சூனிய கலையை கற்றுக்கொள்பவர்கள், அதை செய்பவர்கள் எல்லாம் காஃபிர்னு சொல்றான். அதனால நாங்க அதை ஏத்துக்கிறோம், காஃபிர்னு ஏத்துக்கிறோம், முஷ்ரிக்னு ஏத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிறார். காஃபிர் என்பதும் முஷ்ரிக் என்பதும் ஒண்ணுதான். இன்னும் சொல்றேன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எவன் ஒருவன் சூனியத்தை நம்புகிறானோ அவன் சொர்க்க நுழைய மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அஹ்மதுல உள்ள ஹதீஸ். அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டானா எங்க போவான்? நரகத்துக்கு போவான். இது தெரிஞ்சு போச்சு. சூனியத்தை நம்பினா நீங்க நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு நாங்க உங்களை எச்சரிக்கிறோம். அதுக்கு அவரு கேட்கிறாரு, முஷ்ரிக்குன்னு நீங்க சொல்றீங்களே, முஷ்ரிக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்க. நரகத்துக்கு போவேன்னு ஒன்று பயம் காட்டுறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒன்று எச்சரிக்கிறேன். ஏன்னா முஷ்ரிக்குன்னு சொல்றீங்களா, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அப்ப உங்களுக்கு என்ன மௌலவி ஆலிம் பட்டம் கொடுத்தா சொர்க்கு நரகத்துக்கு அனுப்ப சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தால் என்ன? உங்களுக்கு என்ன பேரை சொல்லி அழைத்தால் என்ன? காஃபிர் என்று அழைத்தாலும் முஷ்ரிக் என்று அழைத்தாலும் நரகத்துக்கு போக போறீங்களே, அதை பார்த்து கவலைப்படுறதா? எனக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறீங்கிறத பத்தி கவலைப்படுறீங்களா? அல்லாஹ் காஃபிருங்கிறான், காஃபிருங்கிற முஷ்ரிக்குன்னு அல்லாஹ் பல இடங்களை அழைக்கிறான். அதனால உங்களை காஃபிர் என்று சொன்னாலும் முஷ்ரிக் என்று சொன்னாலும் உங்களை என்றால் நான் உங்களை சொல்லவில்லை, மன்னித்துக்கொள்ளுங்க சகோதரர்களே. நான் சூனியத்தை நம்பக்கூடியவர்களை சொல்றேன். சூனியத்தை நம்பக்கூடியவர்களை காஃபிர் என்று சொன்னாலும் முஷ்ரிக் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். அதனால இங்க வந்து முஷ்ரிக்னு அல்லாஹ் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தவில்லையே தவிர அந்த கருத்து வந்துருச்சு. இணை வைக்கக்கூடியவனுக்கு நரகம். அதே தாங்க அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நேரடியா சொல்லணும், நேரடியா சொன்னாதான் என்ன செய்ய போறீங்க? மாத்திடுவீங்களா? நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி பயங்காட்டின பிறகு கூட நீங்க அதுலயே புடிவாதமா இருந்துகிட்டு இருக்கிறீங்களே, ஷிர்க்குன்னு சொன்ன விட்டுற போறீங்களா? அந்த வார்த்தை ஜாலம் பத்தி வேண்டாம், வார்த்தையை வைத்து பேசாதீங்க. உங்களுடைய மறுமையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் நரகத்துக்கு போய்விடுங்க சொல்றாங்க. சூனியத்தை நம்பினால் நீங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. அதை நினைப்பதை விட்டுட்டு நான் முஷ்ரிக்கா இருப்பேனா காஃபிரா இருப்பேனா? நான் காஃபிரா தானே இருப்பேன், நீ என்ன முஷ்ரிக்குன்னு சொல்ற? எதனா இருந்தாலும் நீங்க நரகத்துக்குள்ள போக போற, அதை பாருங்க. அப்புறம் பேச்சு போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மௌலூது வந்து ஷிர்க்கு, அந்த மௌலூது ஓதுறவன் ஷிர்க்குங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியுமான்னு சொல்லி நம்ம சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு.
குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய பதிலான்னு பாருங்க. மௌலூது ஓதுற ஷிர்காங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்க்கு நான் ஆதாரம் தரணும்? மௌலூதுலயே ஆதாரம் இருக்குது. யாமந்த மாதா வஜ்தரம், அந்த வரி ஒண்ணே போதுமே மௌலூது ஓதுற ஷிர்க்குங்கிறதுக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் தாங்கன்னு கேட்டா மௌலூதுல ஆதாரம் இருக்குங்கிறீல, இதுதான் மார்க்க அறிஞரா? இப்படிதான் உங்களுக்கு கற்று தந்தாங்களா? இப்படிதான் நீங்க மார்க்க மக்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்களா? அப்ப நாங்க கேட்டா குர்ஆன்ல இருந்து நேரடியாக அர்த்தம் தாங்க, அந்த வார்த்தைக்கு வார்த்தை தாங்கன்னு கேட்டீங்க. நீங்க ஆதாரம் கேட்டா மௌலூதுல இருக்குங்கிறீங்க. இது சரியில்லை சகோதரர்கள், இப்படி வைக்க கூடாது, வாதம் வைக்க கூடாது. மௌலூதுல இருந்து மறந்து கூட இது ஒரு ஆதாரம் மௌலூத சொல்லக்கூடாது. சரி, அப்புறம் அவர் ஹதீஸ் கலையை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வஹியல் மத்லு வஹியல் கைர மத்லு அப்படின்னு 2 வருஷம் சொன்னாரு. அதை சொல்லிட்டு தான் ஒரு ஆதாரம் கொடுக்கிறார். அதை சொன்னதா அந்த முடிஞ்சு போனதெல்லாம் விட்டுரும், தவறாக அந்த ஒரு உதாரணம் சொன்னார், அதுக்காக விட்டுட்டேன். இப்போ அந்த செய்தி முடிஞ்சிட்டதுனால இப்போ ஹதீஸ் கலையை பற்றி சொன்னார். ஹதீஸ் கலையை பற்றி சனதுகள், ஹதீஸ் என்றால் அதில் சனது இருக்கும், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே. அது நீங்க படிச்சுட்டு வர வேண்டியது இல்லையே, நம்ம 7 வருஷம் 8 வருஷம் ஓத வேண்டியது இல்லையே, மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹதீஸ்னா சனது இருக்குண்டு. அந்த அளவுக்கு மடையல்களாக நம்ம மக்கள் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அது இன்கத்தியா இருக்கக்கூடாது, இன்கத்தியா இருந்ததுன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்கிறது தெரியும். இதெல்லாம் புதுசா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நுணுக்கமான தவறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? நுணுக்கமான தவறுக்கு நான் மட்டுமா சொல்றோம்? ஹதீஸ் கலையிலே ஒரு பாடமே இருக்கு, நீங்க அதை படிக்கலையா? இல்லன்னு ஒரு பாடம் இருக்கு தெரியுமா? இல்லண்டா என்ன? மறைமுகமான தவறுகள், நுணுக்கமான தவறுகள் வந்ததுன்னா அதை பற்றி படிப்பதற்குள்ள கலைக்கு பேரு இலல். ஹதீஸ் கலையில இலன்னு ஒரு பாடமே இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இமாம்கள்லாம் எழுதின பிறகு இவங்க சஹீங்கிறாங்க, லைஃப்ங்கிறாங்க, அப்படி சொல்லலாமா? அவங்க எழுதி வச்சதை சொல்லலாமாண்டா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி சஹ அல்பானிங்கிறீங்க, அல்பானி இதை சஹீங்கிறாரு, அல்பானி இதை லைஃப்ங்கிறாருங்கிறீங்க, அதை மாத்திரம் ஏத்துக்கிறீங்க. அப்ப அல்பானி சொன்னா சரி, தௌஜமா சொன்னா தப்பா? அவருக்கு எப்படி அந்த ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய சனதை ஆய்வு செய்து, அந்த செய்திகளை ஆய்வு செய்து, ஹதீஸ் கலையில 2 வகை இருக்கு. ஹதீஸ்களை சஹீஹாக்குவதும் லைஃப் ஆக்குவதும் 2 வகை இருக்குது. அவங்க உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ்ல உள்ள சனது இருக்குதுல்ல, அந்த அறிவிப்பாளர் வரிசை, அந்த அறிவிப்பாளர் வரிசையில குறை இருந்தாலும் அந்த ஹதீஸ் மறுக்கப்படும். அந்த மத்தன் இருக்குதுல்ல, அந்த செய்தி, அந்த செய்தியில் தவறு இருந்தாலும் மறுக்கப்படும். அதை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்கிறாங்க. அறிவிப்பாளர் சரியா இருக்கு, அறிவிப்பாளர் சரியா இருக்கு, அறிவிப்பாளர் சரியா இருக்கு, செய்தி தப்பா இருக்குது, செய்தி தப்பா இருக்கு, செய்தி தப்பா இருக்குங்கிறது எங்களுடைய வாதம். வரிசை மட்டும் சரியா இருந்தா போதாது, செய்தியும் சரியாக இருக்கணும். செய்தி தப்பாக இருக்குதுங்கிறது தான் உங்க ஹதீஸ் கலை ஞானத்தை இன்னொரு தடவை உரசி பார்த்துக்கிறீங்க. சரி, அதே மாதிரி இன்னொன்னு கேட்டோம். என்ன கேட்டோம்? புகாரி அறிவிப்பு. அவங்க கேட்டாங்க, புகாரியில உள்ள அறிவிப்புகள் எல்லாம் தவறு என்று சொல்கிறீர்களே, ஒரு ஹதீஸை நீங்க தவறுன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த அறிவிப்பு, அந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளர்கள் மற்ற ஹதீஸ் அறிவிப்பை ஏத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் நாங்க உங்கள்ட்ட கேட்டோம், அதே புகாரியில குரங்கு விபச்சாரம் செய்ததா ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் தப்புன்னு நீங்க சொல்றீங்களே, அதுல வர்ற அறிவிப்பாளர் வேற ஹதீஸ் அடிச்சா நீங்க ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? அதுக்கு என்ன அளவுகோலே அதுதான் இருக்கும். நீங்கள் ஒரு ஹதீஸை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, குரங்கு விபச்சாரம் செய்ததுங்கிற ஹதீஸை நீங்களும் மறுக்கிறீங்க, எல்லா அறிஞர்களும் மறுக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர்கள் வேற ஹதீஸ் அறிவித்தா என்ன சொல்லுவீங்க? அந்த ஹதீஸுடைய செய்தி எப்படி இருக்குது? அறிவிப்பாளர் சரியான ஆளுக்கு தான், செய்தி தப்பு, அதனால தூக்கி போட்டாங்க. அதை புகாரில அந்த குரங்கு விபச்சாரம் செய்த ஹதீஸ் இருக்குது, அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கரெக்டா இருக்குது, செய்தி தப்புன்னு தான் தூக்கி போட்டாங்க. அந்த அறிவிப்பாளர் வேற செய்தி அறிவித்தால் அந்த செய்தி சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த செய்தி சரியா இருந்தா ஏத்துக்குவாங்க, இல்லாட்டா தூக்கி போடுவாங்க. இதுதானே அளவுகோல். இதுவுமா தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு கேள்வி கேட்டோம். அவங்க கேட்டாங்க, புகாரி சூனியத்தை நம்ம வழிகேடுங்கிறீங்களே, புகாரி அந்த ஹதீஸை எழுதி வச்சிருக்கிறாரு, அப்ப புகாரி வழிகேடா, அப்ப புகாரி எல்லாம் தூக்கி வீசிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டாங்க, ஒண்ணுமே புரியாம பேசிக்கிட்டு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். சகோதரர்களே, நான் ஒரு பக்கத்தில் கேள்விகள் கேட்டுக்கிட்டே போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அது கடைசியில் தொகுத்து நான் சொல்லுவேன் 4வது நாள். இப்போ உள்ள விஷயத்தை பாருங்க. முதலாவது விஷயம், இமாம் அஹ்மத் சூனியத்தை நம்பினவங்க
சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்ட இந்த அந்த செய்தியையும் சொல்லிக்கிறாங்க. அப்போ இமாம் அஹமது என்ன சூனியத்தை நம்பிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு செய்யப்பட்டதுங்கிறத. சூனியத்தை நம்பினவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இமாம் அஹமது சொர்க்கத்திலேயா நரகத்திலையா? இது கேள்வி. விளங்குதா? சிரிச்சி வேளையில் ஹாஜி பதில் சொல்லணும். விளங்குதா? அப்போ இமாம் அஹமது சூனியத்தை நம்பினதால தான் அவங்க இந்த ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பிட்டு என்ன சொல்றாங்க? சூனியத்தை நம்பினவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்ட்டாங்க. இப்ப இமாம் அஹமது சொர்க்கத்திலேயா நரகத்திலையா? அப்படியாவது கொஞ்சமாவது ஏறுதா அப்படின்னு பார்ப்போம் வந்து. சரியா? இது முதலாவது விஷயம். இவ்வளோ நேரம் சூனியத்திலேருந்து குரங்குக்கு பாஞ்சிட்டாங்க. இப்போ குரங்கு சூனியம் ஆயிட்டு. என்ன ஆயிட்டு? இப்போ குரங்கு சூனியம் ஆயிட்டு வந்து. முதலாவது இந்த குரங்கு பத்தி புகாரில வாரது ஹதீஸாங்க, வஹியாங்க. ஓன் பண்ணி பாருங்க. ராய்த்து ஃபில் ஜாஹிலியா அம்ரிமுடு மைமுன் சொல்ற ஒரு அதருங்க. அம்ரிபுன் மைமுன் சொல்ற ஒரு அசர். கால ரசூலுல்லாஹ் எங்க இது? சஹாபில பேர் எங்க இது? ஒண்ணுமே இல்ல. அவர் ஒரு முஹத்தல என்ன சொல்றது? இஸ்லாம் ஜாஹிலியத்துல இந்துட்டு ரசூலுல்லாஹ் இல்ல இல்ல. அவரு ரசூலுல்லாவுடைய காலத்துல ரசூலுல்லாவை சந்திச்சாரு, ரசூலுல்லாவோட கதைச்சாரு, ரசூலுல்லாவோட நிறைய நட்பு வச்சிருந்தாரு. முஹத்தலரம்னு நினைக்கிறேன். பொழையா இருந்தா அதை பிடிச்சிடாதீங்க. அப்போ அப்படி இருந்தவர். சரியா? ரசூலுல்லாவோட அப்படி கண்டு எல்லாம் செஞ்சவர். ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தா போகட்டி இஸ்லாத்துக்கு வர இல்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பின்னால் தான் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை ரொம்ப குவாலிட்டியா பின்பற்றுறார். எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை உள்ள மனுஷரா இருந்தாருண்டா, இவர் இப்பதான் தேடின வந்து அம்ரிமுன் மைமுன் இப்பதான் அந்த குரங்க சொல்ல வந்தா டக்குன்னு அடிச்சு தேடின வந்து. தேடி பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுபுஹ் தொழுகையில குத்தப்பட்ட நேரத்துல அவங்க பின்னால வந்து 2 பேர் மேல வந்து விழுந்தாங்க. என்னை ஒரு நாய் குத்தி விட்டது என்று சொல்லி வந்து விழுந்தார்கள். அதுல ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இன்னொருவர் அம்ர் இப்னு மைமூன். இதை நீங்க பாக்குறதா சியர் அலாமின் நுபலா இமாம் ஸஹபி அவர்களை போட்டு அம்ர் இப்னு மைமூன் அடிங்க, விஷயம் வரும். முதலாவது ஹதீதே கிடையாது. ஹதீது கலண்டிங்க, இழல்டிங்க, நிழல்டிங்க. விளங்குதா? கடைசியில இதை பார்க்க இல்லையே. அதனால இது மனுஷனுக்கு ஏற்படுற தவறு. நான் அதை ஒன்றும் உங்களை இதுக்காக சொல்ல இல்லை. இந்த வீடியோ ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா? இது முழு நாட்டுக்கு போகணும் இல்லையா? இதனால சில விஷயங்கள் வெளியாகணும் இல்லையா? அதுக்காக வேண்டி தான் சில விஷயங்களை பேசுறேன். வேற யாரைய மனசை புண்படுத்துறதுக்காக வேண்டி நான் இதை பேச இல்லை. அது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னா, நான் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க நீங்களும் சூனிய விவாதத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப பிஜே அதுக்கு பிறகு மாத்திட்டாரு தானே. 8 வருஷத்துக்கு பிறகு 8 வருஷத்துக்கு மாத்தினாரு. சரி, எத்தனை வருஷத்துக்கு பிறகு மாத்திட்டாரு. மாத்த காட்டிய நீங்களும் உன கண்டுபிடிக்காமையா இருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன் சொன்னா சரியே சரி, அதை பார்க்க தேவையில்லை தக்லீதுல இருந்தீங்களா இல்லையா? புகாரி இமாம இந்த பார்வை பாக்குறீங்க, அண்ணன் போட்ட தர்ஜுமாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? வந்து நீங்க அண்ணன் மாற்றும் வரை நீங்கள் மாற்றவில்லை. அடுத்தது என்ன? மா அது என்ன மாவாவோ இருக்கலாம், அது என்ன கலையாவோ இருக்கலாம், அது ஒரு விஷயம். நான் அந்த மாவுக்கு வர இல்லை. மாவுக்கு 4 நின்று வருவேன் இன்ஷா அல்லாஹ், மாவுக்கும் சீனிக்கும். அந்த மாவு என்ன விஷயம் சொல்லி சொன்னா, உங்களுக்கு முஹுக்கம் தெரியும், முத்தஷாபிஹு தெரியும், எல்லாமே தெரியுங்கிறீங்க குர்ஆன்ல, மாவுக்கு தெரியாதுங்கிறீங்களே. முஹுக்கம் முத்தஷாபிஹுன்னு குர்ஆன்ல 2 இருக்குதுங்க. அதை பத்தி வேறையா விளக்கணும். அதுல உள்ள எல்லாமே தெரியும் சொல்லி பிஜே அவங்க ஆர்டிகல் எழுதிக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன் வந்து அந்த ஆர்டிகலை விளக்குதா வந்து. அப்ப அவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு மாமட்டம் தெரிய இல்லைன்னு சொல்லி சொன்னா அது ஒரு கேள்வியாக தான் இருக்கின்றது என்பதை அடுத்ததாக நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா? அதெல்லாம் விடுங்க, இது சொல்லுல விஷயம் விளங்குதா? அடுத்தது இங்க பாருங்க. அதாவது இந்த குரங்கு விஷயத்தை இவர் சொன்னார் வந்து. இப்ப நான் சில விஷயங்களை சொல்றேன் வந்து, இதுக்கு முதலாவது நீங்க முடிவெடுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மாட்டுக்கு மேல ஏறி போனாரு, அந்த மாட்டுக்கு அடிக்காது. அந்த நேரத்தில் அந்த மாடு சொல்லிச்சது,
இன்னமா நம் நுகுலக் லிஹாதா வ இன்னமா ஹுலிக்னா லில் ஹரஸ். நாங்க ஏறி போறதுக்கு படைக்கப்பட்ட ஆட்கள் இல்ல. எங்களோட மெயின் நோக்கம் நாங்க வந்து ஹர்ஸ் உழவு செய்வதற்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விளங்குதா? இப்ப இதே அனைமா தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் வந்து சரியா வந்து 7 அடி தட்டு தானே, அதான் அப்போ உள்ள முடிவு. விளங்குதா? அப்ப அடுத்தது என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் பக்கரத்தும் தகல்லம். அல்லாஹ் தூய்மையானவன், மாடு பேசுமா? குர்ஆன் படி மாடு பேசுமாங்க? குர்ஆன் படி மாடு பேசுமா? எங்கயாவது குர்ஆன் மாடு பேசுன்னு சொல்லிக்குதா? அது ஒரு அற்புதத்தால பேசிக்குது. விளக்குதா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தம் லஹு ஹுவார்னு தானே வருது, தெரியாட்டி தெரியாது. லஹு ஹுவார் அது என்னது வந்து அது சத்தம் போட்டுது. இப்ப மாடு என்ன சொல்லுது? இப்படி திரும்பி பேசுது வந்து. பச்சை கிளி பேசினா நியாயம். அப்ப சஹாபாக்களே என்ன கேக்குறாங்க? சுப்ஹானல்லாஹ் மாடு பேசுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைன்னி ஊமினு பிஹாதா அன வ அபூபக்கர் வ உமர் வ மாஹுமா சம்ம. இதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறார், உமர் நம்புகிறார். ஆனால் அந்த இருவரும் அந்த சபையிலேயே இல்லை. சுப்ஹானல்லாஹ், இதாங்க ஈமான். இதான் ஈமான். புத்திய போடுறது இல்ல. மாடு பேசுமான்னு மத்த சஹாபாக்கள் கேக்குறாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறேன். விளங்குதா? அபூபக்கர் நம்புறாரு, உமர் நம்புறாரு. அவங்க 2 பேருமே இல்லை. எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, ஒரு மனிதர் தன்னுடைய ஆட்டை ஓட்டிக்கிட்டு போறாரு. அந்த நேரத்தில் அந்த ஆட்டை ஒரு ஓனாய் துரத்தி கொண்டு போகிறது. அதிலே இருந்து ஒரு ஆட்டை பிடிக்க பார்க்கின்றது. இப்படி பிடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மேய்ப்பாளர் அந்த ஆட்டை ஓனாயை விட்டும் பாதுகாத்து விட்டார். இப்ப அது திரும்பிச்சது. ஃபமன் லஹா யௌமஸ் ஸப யௌமலா ராயிலஹா கைரி. சப விலங்குகள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளிலே, வைதல் உஹூசு ஹுஷிரத், விலங்குகள் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த கியாமத்து நாளிலே இதற்கு யார் இருப்பார்கள்? என்னை தவிர வேறு மேய்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். கடைசி நாள் நல்லாவே நான் போட்டு திம்பேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், ஓநாய்க்கு கியாமத்து நாள் தெரியுமா? பகுத்தறிவு தெரியுமா? எறும்புக்கு தௌஹீது தெரியுமான்னு நேத்து அண்ணன் கேட்கிறாரு ஊதினத்துக்கு. முதலாவது எறும்புல எத்தனை வகைக்குன்னு போய் இன்டர்நெட்ல அடிச்சு பாருங்க. வந்து பள்ளியில எத்தனை வகைக்குன்னு அடிச்சு பாருங்க. முதலாவது நெட்ல போய் இங்கிலீஷ்ல அடிச்சு பாருங்க. விளங்குதா? வந்து டைப் ஆஃப் விளங்குதா வெரைட்டிஸ் ஆஃப் லிசார்ட். இதை நீங்க எல்லாரும் அடிச்சு பாருங்க. முதலாவது இது ஜீசஸ் லிசார்ட். அதுக்கு என்ன பேரு? இயேசுநாதர் லிசார்ட். அது என்னன்னு சொன்னா தண்ணிக்கு மேல நடந்து போவோம். அதனால பைபிள்ல ஒரு வசனம் வருது, மார்க்ல நினைக்கிறேன், இயேசுநாதர் தண்ணிக்கு மேல நடந்து போனாரு. அதனால அதுக்கு பேரு ஜீசஸ் லிசார்ட். இன்னொருக்கு என்ன தெரியுமா பேரு? டிராகன் லிசார்ட். அது பெரிய ராட்சத உருவத்தில் உள்ளது. அதனால அதுக்கு பேர் டிராகன் லிசார்ட். அது கடிச்சா உடனே ஆள் மௌத்தா பீத்துருவான். வணக்கதா? வந்து அடுத்தது என்ன? குரோக்கடைல் லிசார்ட். முதலை பள்ளி. முதலை மாதிரி சின்ன குட்டி மாதிரி இவ்வளவு மட்டு அந்த பள்ளி. இப்படி 18 வகையான பள்ளி வகைகள் இருக்கின்றது. சகோதரர்களே, என்னிடத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இதுல எந்த பள்ளி இப்ராஹிம் நபிக்கு ஊதியன்னு தெரியாம பள்ளி ஊதினா சட்டியா போயிருமா? போட்டாங்களா? போட்டுட்டு சொல்றாங்க அது லொஜிக்கு பொருந்தவே இல்லை. என்ன இல்ல? அது லாஜிக்கு பொருந்தவே இல்லை. அது லாஜிக் இல்ல. உங்க சொன்னாங்க வந்து புத்திக்கு பொருந்தாட்டி ஏத்துக்கிட்டு அண்ணன் சொல்றாங்க. விளக்குதா? வந்து அதாவது அது லாஜிக்கு சரியே வர இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அண்ணன் போடுறாரு வந்து. சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் பள்ளியை இப்ராஹிம் நபிக்கு ஊத சொன்னதால் மாத்திரம் சொன்னார்களா கொல்லுவதற்காக? அதே ஹதீஸ் இன்னொரு பக்கத்தில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பி கத்லில் வஸா, பள்ளியை கொல்ல சொன்னார்கள். ஃபஸம்மாஹு ஃபுவைசிகா, அது சிறிய பாவி என்று சொன்னார்கள். அது சிறிய பாவி என்று சொன்னார்கள். ஒன்றுக்கு 2 காரணங்கள் இருக்கின்ற போது ஒரு காரணத்தை மட்டும் தூக்கி பிடித்துக் கொண்டு இப்ராஹிம் நபிக்கு ஊதியதால் அதை கொள்ள முடியுமா? ஒரு ஆன்மாவுடைய ஆத்மா இன்னொரு ஆன்மா சுமக்க முடியுமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு மக்களை நெல்லி நகையாடினால் அவ்வளோ இமாம்களும் வந்தது வழிகேடா, நீ போறது வழிகேடா? கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா சகோதரர்களே?
இப்ப நான் கேட்கிறேன் வந்து இன்னமா யுரீது ஷைத்தான யூகி பைனக்கும் அதாவத வல் பலா ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத்தி ஃபஅலத்தும் முன்தஹூன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு இடையிலே பகைமையும் விரோதத்தையும் மதுவின் மூலமாக சூதியின் மூலமாக உங்களுக்கு இடையிலே உண்டாக்க நினைக்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கிறான். இதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்களா? சாராயத்தையும் சூதையும் அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, நான் தண்ணி அடிச்சாலும் யாரோடய சண்டை பிடிக்கிறது இல்லப்பா, தண்ணி அடிச்சாலும் யாரோடய சண்டை பிடிக்கிறது இல்லை. விளங்குதா வந்து நான் தொழு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இசாக்கு போறோம் தண்ணி அடிச்சுட்டு சும்மா போய் படுத்துருவேன். நான் யாரோட சண்டை பிடிச்சேன்? 3 காரணத்தில் 2 இருக்கிறது, 1 இல்லை. அதனால அவர் தண்ணி அடிக்க முடியுமா? சகோதரர்களே, 3 காரணத்தில் 1 இருந்தாலும் அடிக்க முடியாது. அது போல பள்ளியை ரசூலுல்லாஹ் கொல்ல சொல்வதற்கு ஃபோய்சிகாவை அடித்து பாருங்கள், இல்லாட்டி அதையும் தட்டுங்க, அதன் பொருந்த இல்லைன்னு தட்டுங்க, உசூல்ல தட்டி விடுங்க. இல்லல் என்ன சொன்னார் வந்து மத்தின் பொருந்தாம இருந்தாலும் தட்டலாமா? மத்தின் யாருக்கு பொருந்தாம இருந்தா? உங்களுக்கு பொருந்தாம இருந்தாவா? உங்களுக்கு பொருந்தாம இருந்தாவா? நீங்க ஜெரி தோமஸோட விவாதம் பண்ணீங்க, அவன் இதை நீங்க நஞ்சு போத்துல குடிப்பீங்க, அவன் வந்து என்ன தருவான்? அந்த அசுவதி பழத்தை தருவான். உங்களுக்கு பொருந்த இல்லைன்றதோட என்ன சொல்லுவீங்க? இது குரானுக்கு முரண்வீங்க. எது குரானுக்கு? அவனோட தோன்ற நேரத்தில் முரண். இப்படி பண்ணா எப்படிங்க விவாதம் பண்றது? இதுல பாத்தீங்கன்னா சூனியம் சம்பந்தமா முதல்ல தலைப்பு எடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். சூனியம் வந்து ஒரு வழிகேடுங்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்க ஒரு வழிகட்ட கொள்கையில் இருக்கிறீங்கிறதுக்காக அந்த தலைப்புக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சூனியம் பற்றி அவங்களுக்கு நிலைப்பாட்டை சொல்லவே இல்லை, மறைமுகம் அப்படி மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கடைசியா பேசும்போது சகோதரர் கேட்டாரு, நீங்க சூனிய நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. எங்க நிலைப்பாடு தெளிவாவே இருக்குது. சூனியம் என்பது கிடையாது, சூனியத்தை நம்புவது பொய். சூனியம் என்ற பேரில் ஒரு கலை இருக்கிறது, சூனியம் பேரில் ஒரு கலை இருக்கிறது, அது சூனியம்ங்கிறது உண்மை கிடையாது, அது பொய் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்புவது ஷிர்க், அது உண்மை என்று நம்புவதும் ஷிர்க் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைப்புக்கு பட்டுன்னு மாறினாங்க. என்னதுக்கு மாறினாங்க? சபீலுல் முஃமினீன்லாம் எடுத்துட்டு போனாங்க. அது எதுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. என்னென்னமோ வாதங்கள்லாம் வச்சாங்க. என்ன சொல்ல வர்றீங்கன்னு மக்களை தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. அப்ப நம்ம அதை உடைச்சோம். அவங்க வந்து சஹாபாக்களை பின்பற்றுவதற்கும் முன்னோர்களை பின்பற்றுவதற்கும் ஆதாரமாக அந்த வாதங்களை வைக்கிறாங்க. இன்னும் அந்த செய்தியை தெளிவாக வாய் திறந்து சொல்ல மாட்டாங்கிறாங்க, மழுப்புறாங்கன்னோம். அதோட அந்த தலைப்பை விட்டுட்டு அடுத்த ஆள் வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? சில ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மறுக்கிறாங்கன்றாரு. ஏன் மறுக்கிறோம்னு சொல்லவே இல்லை. குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்களை நாங்கள் மறுக்கிறோம். அவர்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்ங்கிறாங்க. அதை அவங்க இன்னும் குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறோம். அவங்க முரண்படாது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது வெளியில முரண்பாடா தெரிந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அதை திறந்து வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பதான் அவர் சொல்றாரு, சரி குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வோம்ங்கிறாங்க அவங்க. இன்னொருத்தர் அவங்க அந்த உட்கார்ந்து இருக்கிற ஒருவரே இதுக்கு மாற்றமான கருத்துல இருக்கிறார். அதுக்கெல்லாம் அவங்க மறுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆதாரம் தருவோம். சரி, அப்புறம் புகாரில உள்ள ஒரு ஹதீஸ், குரங்கு ஹதீஸை பத்தி சொன்னோம். குரங்கு விபச்சாரம் செய்து சொன்னோன்னா அதுக்கு பதில் சொல்றாங்க. நம்ம என்ன கேட்டோம்? அந்த அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்குது, ஆனா செய்தி தப்பு, அதெல்லாம் மறுத்துடுறோம். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் வேற செய்திகள் சொன்னா நம்ம ஏத்துக்கிறோம்ல, நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள. அப்ப இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் மற்ற செய்திகள் சொன்னா ஏற்றுக்கிற மாதிரிதான் இந்த ஹதீஸுகளுடைய நிலையும். சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிறதுனால அவங்க அறிவிக்கக்கூடிய மற்ற ஹதீஸை ஏத்துக்கிறோம், சூனியம் ஹதீஸை மறுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு அவங்க சகோதரர் சொன்னாங்க, அந்த ஹதீஸுங்கிறீங்க, ஹதீஸ் இல்லது ஆதார்னா என்னன்னா ரசூலுல்லாஹ் சொல்லல, சஹாபாக்கள் சொல்றது. சஹாபாக்கள் மற்ற செய்திகள் ஆதாரம்னா செய்தி, ஹதீஸ்னாலும் செய்தி தான் அர்த்தம். நம்ம வந்து நம்ம நடைமுறையில் ரெண்டும் வேறுபடுத்துவோம். ஹதீஸ் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும், ஆதார் என்றால் மற்றவங்க சஹாபாக்களும் மற்றவங்க சொன்னதே ஆதாரமும். இப்ப அவங்க என்ன சொல்றாரு? இது ஆதார் தான். ஆதாரா இருந்தா என்ன? புகாரி இமாம் இதுக்கு சனதோட அறிவிப்பாளர் வரிசையோடு இது பட்டியல் போட்டு இந்த செய்தியை பதிவித்திருக்கார். இந்த செய்தி தவறு. இந்த அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய மற்ற ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வீர்கள், மற்ற செய்திகளை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையாங்கிறதா என் கேள்வி. இது யார் சொன்னாருங்கிறதா பிரச்சனை. இந்த அறிவிப்பில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய நிலை என்னங்கிறதா என் கேள்வி. அடுத்தது சகோதரர் முதல்ல உள்ள சகோதரர் பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க முஷ்ரிக்குங்கிற வார்த்தை பேசணும், முஷ்ரிக்கு நேரடியாக சாட்சி வார்த்தை வேணுனாங்கல்ல, அதுக்கு அவங்க சொன்னாங்க அது அர்த்தமற்ற ஒரு வாதம் வச்சாங்க. அது சுட்டி காட்டுவதற்காக தான் சொல்றேன். அதுக்கு சாட்சி வேணும். முஷ்ரிக்கு நீங்க சொல்றீங்கல்ல, சூனியத்தை நம்புவன் முஷ்ரிக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு சாட்சி வேணும். விபச்சாரம் செய்தா 4 சாட்சி வேணும், புறைய பார்த்தா அதுக்கு சாட்சி வேணும், இதை பார்த்தா அதுக்கு சாட்சி வேணும். இதுதான் உமருடைய வழிமுறை. உமருடைய வழிமுறையா இருந்தா எங்களுக்கு என்ன? அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைன்னு காட்டுங்க.
சூனியம் செய்வது, சூனியத்தை நம்புவது ஷிர்க்குங்கிறதுக்கு உமர் வந்து எல்லாத்துக்கும் 4 சாட்சி கொண்டு வர, அதுக்கு 4 சாட்சி 2 சாட்சிலாம் கேட்ட மாதிரி ஆளை கொண்டு வந்து காட்டணுமா. இப்ப நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அல்லது 4 பேர், உமருடைய நடைமுறை இருக்குதுல்ல, அந்த நடைமுறை பிரகாரம் 4 பேரை கூட்டிட்டு வந்து சூனியத்தை நம்புவது ஷிர்க்குன்னு சொன்னா நம்பிடுவீங்களா? அது அல்ல. இது தேவையில்லாம உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக வந்து நுழைக்கிற வார்த்தை இதெல்லாம். சம்பந்தம் இல்லாததெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி நாங்க கேட்டிருந்தோம். அவங்க கேட்டாங்க, புகாரி சூனியத்தை நம்புபவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குன்னு நீங்க சொல்றீங்களே, வழிகேடர்னு சொல்றீங்களே, அப்ப புகாரி இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்களே, அப்ப அவங்க வழிகேடரா? அவங்க வழிகேடராக இருந்தால் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்ற ஹதீசுகள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களான்டாங்க. இது ஏன் இப்படி கேட்கறாங்கன்னு தெரியல. அவங்க இந்த ஹதீஸ் கலையை பற்றி சுத்தமாக அறிவில்லை, சுத்தமா ஒண்ணுமே தெரியல, தெரியாம உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, சரி ஷியாக்கள் யாரு? வழிகேடர்களா, நேர்வழியில் இருக்கிறவங்களா? நீங்களே சொல்லுங்க வழிகேடர். புகாரி இமாமுக்கும் தெரியும் அவங்க வழிகேடர். ஷியாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ புகாரி இமாம் அறிவிக்கிறாங்களா இல்லையா? ஷியாக்களுடைய அறிவிப்புகளை இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. அப்ப ஷியாக்கள் வந்து வழிகேடருங்கிறாங்க. வழிகேடர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பத்தி நீங்க ஏத்துக்கிறீங்களோ? அவனு புகாரி இமாம் ஏன் கேட்கல? நீங்க புகாரியை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களா? நீங்க தான் புகாரி மாமா வம்பு கிழக்கிறதுனாலதான். நாங்க புகாரி மாமா ஒன்னும் அடிக்கலாம் இல்ல, அவர் பதிவு செய்திருக்க செய்திகளை வைத்து நம்ம விமர்சிக்கிறோம். புகாரி மாமா விமர்சிக்கவில்லை, அந்த அறிவிப்பாளரையும் அந்த செய்திகளையும் தான் விமர்சிக்கிறோம். அப்புறம் இன்னொரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டாங்க. அது காலையிலே பதில் சொன்ன பிறகு கேட்கிறாங்க. அகமது இமாம் வந்து 2 ஹதீஸை பதிவு செய்திருக்காங்க. சூனியத்தை நம்புவவன் சொர்க்கம் சொல்ல மாட்டான், ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் வந்து நரகத்துக்கு போயிருவாங்களோ? இந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்காதீங்க. இது ஃபிரௌன் கேட்கிற கேள்வி, இப்படி கேட்க கூடாது. எங்களுக்கு வஹி வரல, அல்லாஹ்ட்ட இருந்து அவனுடைய இமாம் அஹ்மதுடைய நிலை எங்களுக்கு என்னன்னு தெரியாது, அல்லாஹ் அவங்களை புரிந்து கொள்ளட்டும். ஆனா அவங்களுடைய நிலை எங்களுக்கு என்னன்னு தெரியாது. தெரியாம இருக்குமா அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம சொல்ல முடியாது. அவங்க நல்லடியார், நிறைய தியாகம் செய்திருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக அவங்க சொர்க்கத்துக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? சொர்க்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது இல்ல. அவன் விரும்பினவங்களுக்கு கொடுப்பான், விரும்பின வெளியே அனுப்பிடுவான. சஹாபாக்களே கூட்டு போக விடாம தடுக்கிறான்னு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அஹ்மது இப்னு ஹம்பல் வந்து நரகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போவாங்கிறாங்க. இது ஏன்னு கேட்டா ஹதீஸ் கலையை பற்றி ஒண்ணுமே தெரியல. திரும்பவும் ஒண்ணுமே தெரியலங்கிறத ஒன்னும் காட்டிக்கிட்டு இருக்குது. ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை பதிவு செய்து விட்டால் அந்த இமாம் அதை நம்பி விட்டார்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது தெளிவாக திருமதியுடைய விஷயத்தில் நல்லா தெளிவாகவே இருக்கும். சில ஹதீஸுகளை பதிவு செய்து விட்டு இது லைஃப், இது சரியான ஹதீஸ், இது பலவீனமான ஹதீஸ் சொல்லுவார். சொல்லிட்டு இந்த பலவீனமான ஹதீஸை ஏன் பதிவு செய்தாங்கிற, தப்பான ஹதீஸ் தெரியுது இல்ல, அப்ப ஏன் பதிவு செய்தீங்க? மக்கள் வந்து இது தப்பான ஹதீஸை கரெக்டா அடையாளம் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்ட சரியான ஹதீஸ் நினைச்சு போய் சேர்ந்து விழுந்துருவாங்க. அதுக்கான இது பதிவு செய்து நம்ம எழுதுறேங்கிறாங்க. அவங்க பதிவு செய்யறாங்க, பதிவு செய்துட்டு விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா சில இமாம்கள் அவங்க சரியான ஹதீஸ் நினைச்சுக்கிட்டு தான் எழுதுறாங்க, சரியான செய்தி நினைச்சுக்கிட்டு எழுதுறாங்க. அதுலயும் தவறு இருக்குது. அதான் பின்னால உள்ள இமாம்கள் எல்லாம் அது சரி, இந்த ஹதீஸ் இமாம் சரி கண்டாலும் இது தவறு, அகமது வந்து இது சரிங்கிறாங்க, ஆனா இது லைஃப், இது பலகீனமான ஹதீஸ் அப்படின்னு கடைசி காலம் இப்போ வரைக்கும் அல்பானி உள்பட, அல்பானி வரை உள்ள அறிஞர்கள் எல்லாம் அதை சரி பார்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இவங்களுடைய ஹதீஸ் கலையை பற்றிய இவங்களுடைய அறியாமையை காட்டிக்கிட்டு இருக்குது. சரி, அவங்களுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இந்த தடுமாற்றம் இருக்குது. இதுக்கு எதுக்கு இந்த பைபிளுக்கு எல்லாம் போகணும்? இங்கேயே அறகுறை அதுல போய் கைய வைக்கிறது. என்ன, ஜீசஸ் வந்து கடல் மேல நடந்தாங்க, அதுக்கு மேல லிசர்ட் மேல நடந்தாங்க, அந்த லிசர்டுக்கு பேரு ஜீசஸ் லிசர்ட், ஜீசஸ் பள்ளி. கடல் மேல நடந்தாங்களாம், அது ஒரு பள்ளி மேல தான் நடந்தாங்களாம், அதனால அந்த பள்ளிக்கு பேர் ஜீசஸ் பள்ளியா. பைபிள்ல எங்கெங்க அப்படி இருக்குது? கடல்ல நடந்தாங்கன்னு தான் இருக்குது. பள்ளி மேல நடந்ததுன்னு அவன் எப்படி எழுதுவான்? அவன் எழுதிருக்கிறதுல கடல் மேல எழுந்தாங்கன்னு ஒரு அற்புதமா எழுதுறான், பள்ளி மேல நடக்கிறது ஒரு அற்புதமா? அவன் பைபிள்ல எழுதிருக்கு கடல் மேல் நடந்தாங்கன்னு. இவர் எங்க இருந்து அதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவன் ஊர்ல ஜீசஸ் லிசர்ட் பள்ளின்னு ஏதோ சொல்றாங்க போட்டு இருக்குது, அல்லது நெட்ல எங்கேயோ படிச்சாரான்னு தெரியல, நெட் கனெக்ஷன் இல்லன்ட்டாரு, வேற எங்க படிச்சாருன்னு தெரியல. படிச்சு சொல்லிட்டு ஜீசஸ் லிசர்டுங்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம பைபிள் எல்லாம் ஏன் கொண்டு வரணும்? உங்களுக்கு பைபிளும் படிச்சிருக்கேன்னு காட்டுறதுக்காக சொல்ல வரீங்களா? சார் நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? அதாவது வந்து அடிப்படையே தெரியாம உளறிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு வந்து அந்த இது ஆதாரமா சொன்னோம் சோதர்களே.
எதை சொன்னோம்? இந்த மாதிரி வந்து யாரு வந்து நல்லடியார் இல்ல, யார் சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் நரகத்துக்கு போவாங்கன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அறிவித்து தந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய தந்தையாரும் கேள்வி கேட்க வந்தவருடைய தந்தையாரும் வந்து நரகத்துக்குல அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன சொல்றாருன்னா, நம்ம சொல்றதுக்கு நம்ம வந்து சொன்னோம்ல, நம்மள்ட்ட கேள்வி கேட்டார்ல, சொர்க்கமா நரகமா சொல்லுங்கன்றாரு. எங்களுக்கு தெரியாது பாவா, விடுங்க எங்களை அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்ல அப்படின்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு தந்தான். மூசா நபிக்கு அல்லாஹ் அறிவிச்சு தரல, அந்த மாதிரி சொல்லல மூசா நபி. அதனால இது குறித்த ஞானம் என்னுடைய இறைவனிடத்துல இருக்குன்னு சொன்னாரு. அந்த மாதிரி நாங்க என்ன சொல்றோம், இது குறித்த ஞானம் எங்களுடைய இறைவனிடத்துல இருக்கு. யாரு சொர்க்கமா நரகமா அவரை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி வைக்காம விட மாட்டீங்களா? அப்ப அவருக்கு சொர்க்கமா நரகமா சொல்லிட்டு போகணுமா? இல்லாட்டி விட மாட்டேன்ற மாதிரி கேட்டீங்கன்னா நாங்க எங்கன்னத்தை போய் சொல்றது உங்களுக்கு? இதுக்கு மேல எப்படி உங்களுக்கு விளக்குறது? அதே மாதிரி வந்து மூமின்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் இன்னொன்னு கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். அல்ல ஒன்று மட்டும் சொல்ல வேண்டியிருக்குது. நேற்று உள்ளதுக்கு ஒரு பாக்கி இருக்கு, அது பிறகு வச்சுக்கலாம். தர்ஜுமா சம்பந்தமா ரொம்ப நேரமா பிஜே தர்ஜுமா பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, பிஜே தர்ஜுமாவில் அந்த தவறு இந்த தவறு அதுதானே எங்க கொள்கையாளர்கள் காட்டுறதே. அதுதானே பிஜே குர்ஆனில் தவறு, மொழிபெயர்ப்பில் தவறு இருக்கும், அவருடைய புத்தகத்தில் தவறு இருக்கும், அது அவரே எழுதியிருக்காரு. அதையும் சொல்லி காட்டினாங்க, அவரே எழுதியிருக்காருன்னு. நாங்க வெப்சைட்ல எழுதிருக்கிறோம், எல்லா இடத்தையும் சொல்லுவோம், பயான்லையும் சொல்றோம். மனிதன் எனக்கு தவறு வரும், இதுதான் இஸ்லாமிய கொள்கை. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பிஜே பெரிய அறிஞர், ஆனா அவருக்கு தவறு வரக்கூடாது. எப்படி வரலாம்? முதல்ல தப்பா இது திருத்தி இருக்கிறீங்களே, அப்ப அதை பார்த்துட்டு ஒருத்தன் தப்பு செஞ்சா என்ன ஆகுறது? இதே கேள்வி எல்லாத்துக்கும் வருமே. இது வந்து அறிவுபூர்வமான வாதமே கிடையாது. சின்ன வட்டி அது வாபஸ் வாங்கிட்டாரு. சின்ன வட்டி வாங்க கூடும் சொல்லிட்டு அவங்கள ஒரு அறிஞர் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது தவறு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அறிவிச்சிட்டார், பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். ஆனா அதை சொல்ல விரும்பல, அதை பெருசுபடுத்த விரும்பல. மனித தவறு தானே. இப்ப இதே கேள்வி நான் உங்களுக்கு திருப்பி கேட்கலாம்ல. அப்ப சின்ன வட்டி கூடுன்னு சொல்லும் போது உங்களுடைய கருத்தை படிச்சவன் கேட்டவன் சின்ன வட்டி வாங்கியிருந்தா என்ன செய்வீங்க? அந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பு? வட்டி நிரந்தர நரகம். அல்லாஹ்வோட போர் செய்வதற்கு சமம். போருக்கு தயாராகிட்டீங்கன்னு எல்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு குற்றம் அது. இதுக்கெல்லாம் மனிதன் தவறு நடக்கிறது தான். நீங்க என்னமோ பிஜே அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிஜே மனிதர், அதனாலதான் உங்களை வழிகட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க தெளிவா இருக்கிறோம். பிஜே மனிதர், அவர் தவறு செய்வார். தர்ஜுமா இன்னும் எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச தவிர திருத்திக்கிட்டே இருக்கிறோம். 2ஆம் எடிஷன்ல எப்படி இருக்கு, 3ஆம் எடிஷன்ல எப்படி இருக்கு, ஆமா மாத்திக்கிட்டு தான் இருப்போம். தவறு கண்ணுக்கு தெரிய திருத்திக்கிட்டே இருப்போம். பிஜே மௌத்தா போன பிறகு தவறு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் திருத்துவோம். திருத்திக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா மனுஷர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜே பெரிய அறிஞர், அல்லாஹ் மாதிரி அவர் இருக்கணுமே, தவறே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் உங்க கொள்கை குழப்பம். அதே மாதிரி தர்ஜுமால 2 இதை படிச்சு காட்டினார். வசனத்தை இந்த எடிஷன்ல இப்படி இருக்கு, இந்த எடிஷன்ல இருக்கு. மக்களை குழப்பாதீங்க. 2 வசனம் ஸ்லைட்ல போடுங்க. 2 வசனத்திலே அந்த 4 வரி தான் படிச்சாரு. அந்த 4 வரியில என்ன கருத்து மாற்றம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏதா கருத்து மாற்றம் இருக்காண்டா ஒண்ணுமே இல்லை. 2ம் ஒரே மாதிரி இருக்கு. இது பிராக்கெட்ல இருக்குதான். அந்த பிராக்கெட்ல கூடுதல். சகோதரர்களே, நல்லா தடுமாறி போய்த்தாங்கன்னு விளங்குது. அதுலேயே சகோதரர் அவங்களோட பேர் தெரியல, கலீல் ரசூல் அவங்க. நான் சொன்னேன், கடலுக்கு மேலே ஜீசஸ் நடந்த மாதிரி கடலுக்கு மேலே ஒரு பள்ளி நடக்குதான் அமெரிக்காவில், அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு பக்கத்தில். அதனால் அந்த பள்ளிக்கு ஜீசஸ் லிசார்ட்னு பேர் ஊட்டிக்கிறான்னு சொன்னேன். மச்சான் என்னத்தை விளங்கினாங்களோ தெரியல, பள்ளிக்கு மேலே ஜீசஸ் நடந்தாரா? குரானே அறகுறை, இதில் பைபிள் வேற அறகுறையான்னு கேட்குறாரு. அல்லாவே சொன்னத்தையாவது ஒழுங்கா விளங்குற திருப்பி பாருங்க. வந்து அடுத்தது ஒன்று சொன்னீங்க, அந்த சின்ன வட்டி பிஜே அவங்க ஆரம்பத்தில் ஓண்டு சொன்னாங்க, திருப்பி மாற்றிக்கிட்டாங்கன்ட்டு. சரியா, வட்டி நிரந்தர நரகண்டு தெரிஞ்ச பிறகு மாற்றிக்கிட்டாங்கன்ட்டு. பிஜே மாற்ற காட்டியே நீங்களும் என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ? தலைவரே இங்கே வாங்க, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நிரந்தர நரகம் வருவதுன்னு சொல்லி போட்டு தொண்டர்கள் சொல்ல இல்லையா? அவர் எப்போ கூடுங்கிறதோ கூடும், அவர் எப்போ கூடாதுங்கிறதோ கூடாது. அதெல்லாம் ஓகே. நாங்க வந்து மூமின்களுடைய வழியில வந்து போங்கப்பாட்டு சொல்லி சொன்னா நீங்க சஹாபாக்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும் பகிரங்கமா டிக்ளேர் பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அந்த சஹாபாக்கள், இமாம்கள், முஹத்திஸுகள் வந்து அப்படி ஒரு பாதை ஒன்று இருக்கின்றது. அந்த பாதையை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறார் எங்களை.
அதை தெளிவா சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டு இருக்க தேவையில்லை. அதிலே இருந்து தனிச்சு போவாதீங்க. அந்த வழியிலேயே அந்த அக்கீதாவிலே நீங்க போங்கன்னு சொல்றங்க. அதை அடுத்ததாக நீங்க விளங்கிக்கிடணும். அடுத்தது என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம், அஹ்மத் இமாமு நரகமா சொர்க்கமான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. ஹதீஸ வச்சு தான் கேட்டேன். என்னத்தை வச்சு கேட்டேன்? ஹதீத வச்சு எங்களை எல்லாம் வழிகாடர் என்று சொல்லி முடிச்சிட்டீங்க தானே. நீங்க எல்லாம் சூனியத்தை நம்புறாரா வழிகாடர். அஹ்மத் இமாம் அந்த ஹதீஸ அவரே பதிவு செஞ்சுக்கிறார். அதனால தானே நாங்க நம்புறோம். அஹ்மத் இமாம் பதிவு செஞ்சதாலதான் சூனியத்தை பத்தி உள்ள ஹதீஸ நாம நம்புறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்புற அவரு நாங்க வழிகாடரா இருந்தா அவரு நம்புறவரே திருப்பி எழுதுறாரு. என்ன சொல்றாரு? சூனியத்தை நம்புறவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். இப்ப நாம உங்ககிட்ட கேட்கல, சரி நரகமாண்டு விடுங்களேன், சொர்க்கத்துக்கு போக மாட்டான்டா அதை சொல்லுங்களேன். அவர் நம்பினார. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? எழுதுறவங்க எல்லாம் நம்பாம தான் புஸ்தகம் எழுதுவாங்களாம். அப்ப நீங்க எழுதுற புஸ்தகம் நம்பாம தான் எழுதுறீங்களோ? உங்களோட தர்ஜுமான நம்பாம தான் எழுதுறீங்களோ? உங்களோட விவாதம் நம்பாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ? ஏதோ ஒண்ணு வருதுன்னு பண்ணி முடிக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ? என்னங்க கதைக்கிறீங்க? என்ன கதைக்கிறீங்க நீங்க? ஒருத்தன் நம்பாம எழுதுவான். அல்லாஹ்வுக்கு பயந்த ஒருவர் எனக்கு இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் சொல்லி போட்டு அவ்வளோ அறிவிப்பாளரையும் பார்த்து போட்டு விளங்குதா? பள்ளியூ அண்ணி உலக ஆயா என்ன பத்தி ஒரு வார்த்தை தெரிஞ்சாலும் எத்தி வைங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அதை பார்க்கிறவரு நம்பாம அதை எழுதுவாரு. கேட்கவும் திருமிதி ஒரு ஹதீஸ் எழுதிட்டு லைஃப்னு சொல்லுவாங்களா? நாங்களும் தான் சொல்றோம். அது லைஃப்னு சொல்லுவாரு. அல்பானி லைஃப்னு சொல்லுவாரு. யாரு இல்லண்டா ஹசன் பாரு, ஹசன்லி வைரிஹிம் பாரு. விளங்குதா? ஹாதா இஸ்னாது லைஃப்னு துருக்கிக்குதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சொல்லுவாரு. யாராவது ஒருவர் எந்த ஒரு இடத்துல சரி இந்த மாதிரி முஹத்திஸிகள் நீங்க சொன்னீங்களே குரானுக்கு இது முரணான ஹதீஸ்னு எங்க சரி ஒரு ஹதீஸ கோட் பண்ணிக்கிறாங்களா உங்களை தவிர? இத காட்டு. நீ ஒரு 10 பேரை காட்டுவீங்கன்னு சொன்னா அது முரண் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நாம 10 லட்சம் பேரை காட்டுவோம். அதுக்கு பிறகு எது சபீருல் மூமினின்னு பார்த்துக்கோ. ஏன் தெரியுமா? உங்களாட்ட ஒரு தஜ்ஜால் கூட்டம் காலாகாலம் ஈந்துதான் ஈக்கும். தஜ்ஜால் கூட்டம் ஒண்ணு காலாகாலம் ஈந்துதான் ஈக்கும். விளங்குதா? அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னு சொன்னா சஹீஹ்னு எழுதினது சரி, லைஃப்னு எழுதி சரி, ஹசன் சரி, குரானுக்கு முரண்டு சொல்லி போட்டு ஒரு ஹதீஸையாவது இதுவரைக்கும் யாராவது ஒருவர், நாசருதீன் அல்பானியாக இருக்கலாம், ஷுஐப் அர்னாவுத்தாக இருக்கலாம், அல்லது நீங்க சொல்லக்கூடிய எந்த அறிஞராக இருக்கலாம், யாராவது ஒருவர் இதுவரைக்கும் தஹ்கீக்ல அப்படி செஞ்சுகிறாரா? ஒருவரும் செய்யாத ஒரு துணிவு உங்களுக்கு எப்படி வந்தது? கேட்கிறாரு. அல்பானிக்கு மட்டுமா தெரியும் ஹதீஸ்களை ஆராய? எங்களுக்கு தெரியும். நன்றி கட்டத்தனங்க. என்னது இந்த கிதாபெல்லாம் எங்கேயோ கடந்தது. 90 ஆண்டு ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் ஆரம்பித்து வைத்த பிறகுதான் மக்களுக்கே தெரிஞ்சது ஜரஹ் என்னன்னு. விளங்குதா? அதான் முன்னோர்களை மதிக்கணும், முன்னோர்களுக்காக துஆ செய்யணும். வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் ரப்பனா ஃபிர் லனா வலிஹ்வானில் அல்லதீன சபக்கூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுடைய விஷயத்திலே சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களையும் மன்னி, எங்களுக்கு முன்னால் யார் ஈமானிலே முந்தி சொன்னார்களோ அவர்களையும் மன்னி, அவர்களை பற்றி எந்த தப்பெண்ணத்தையும் குரோதத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே போட்டு விடாதே அப்படி என்று பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட மேதாவிகளை பிரார்த்திப்பதா புகாரி முஸ்லிம் என்ன ஒரு வார்த்தை வருதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருதா? யாரா அவங்க? அமீருல் மூமினீன் ஒரு வார்த்தை வருகின்றதா? அது அம்ருங்க, அது அம்ருங்க, அவர் கிரிமினலுங்க. அம்ரு என்னமோ மச்சான சொல்றாப்ல.